மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கிறது, இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் குடும்பங்களிலே ஒரு துன்பியல் சூழல் வருகிறது என்றால் அதில் பங்கெடுப்பது, துக்கம் விசாரிப்பது தவறில்லை. ஆனா அதை எல்லோருக்கும் பொதுவா நீங்க வைக்கணும். அப்படி வைப்பதல்ல. உயர்ந்த பதவியில் இருந்தா ஓடோடி செல்வீர்கள். அல்லது தமிழ்நாட்டின் தென்கோடியில ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் அவருடைய தாய் தந்தையார் எவ்வளவு 100 வயதை கடந்தவராக இருந்து மரணித்தாலும் உடனே சிறப்பு வானூர்தி மூலம் வந்து இறங்கி அடக்க முடியுது வரைக்கும் அமர்ந்திருப்பீர்கள். அதே போலதான் பாளையங்கோட்டையில நாம் தமிழர் கட்சியின் தொண்டன் கடந்த ஆண்டு போராட்ட களத்துல மயங்கி விழுந்து இறந்து போனோம். அந்த தொண்டன் வீட்டுக்கு போனீங்களா? சிறைச்சாலையில் இருந்தோம். நாங்கள்லாம் நாசகார ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கெடுத்து 12 பேர் சிறையில் இருந்தோம். ஒருவர் வீட்டுக்கு கூட நீங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லல.